இந்த வேத வசனங்கள் இவைகள் எல்லாம் ஒரு தேவனுடைய ஒரு ரகசியமாய் இருக்கிறது. அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கூடிய கிருபைகள் தேவனிடத்திலிருந்து கிடைத்தால் ஒழிய அல்லாமல் இது நாம் எவ்வளவுதான் நாம் வாசித்தாலும் எவ்வளவுதான் கேட்டாலும் இதனுடைய மறைபொருட்களை நமக்கு ஒருபோதும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. இது ஒரு பெரிய ரகசியமான காரியம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திலே இருந்து தேவனுடைய சமூகத்திலே நாம் விழித்திருந்து செபித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் ஒழிய இதிலிருந்து நமக்கு ஒன்றும் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத பெரிய ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில் மிகவும் வாஞ்சியோடு தாகத்தோடு நீர் என்னோடு பேச வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு இருந்தால் மாத்திரமே தேவனுடைய அந்த வசனங்களை நாம் கேட்க முடியும். அதை நம்முடைய இருதயத்திலே அதை உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த தேவாவியானுடைய ஆசீர்வாதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கடந்த நாளிலே சாயங்கால வேளையில் நாம் பார்த்தோம், அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். அதில் கடைசியாக நாம் முடித்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பாருங்கள், அந்த நேற்றைய தினத்திலே சாயங்காலம் அவர் பாடுபடுகிறதற்கு முன்பதாக அவர்கள் யூதருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அவரை பிடித்து கட்டி அங்கே விசாரிக்கும்படியாக கடந்து போகிறதை பார்க்கிறோம். கொண்டு போகிறார்கள். அதாவது தேவனை 5 இடங்களிலே 4 ராஜாக்கள் வைத்து விசாரிக்கிறார்கள். 5 இடங்களிலே தேவன் விசாரிக்கப்படுகிறார். 4 ராஜாக்கள் 5 இடங்களிலே விசாரிக்கிறார்கள் தேவனை. ஆனால் ஒவ்வொரு வசனங்களையும் நாம் பார்க்கும்போது அவர்கள் ராஜாக்கள் சொல்லுகிறது, இவரிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் காணவில்லை. நீங்கள் குற்றம் சாட்டும்படி இவரை என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள், இவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்று அங்கே ராஜாக்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட பிதாவிடத்தில் சமூகத்திலே தேவன் ஏசப்பா பிதா கொடுத்த அந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கிறபடியினாலே எல்லா காரியங்களும் தேவன் அங்கே மௌனமாயிருந்து எல்லா காரியத்திலும் மிகவும் தெளிவான பதிலை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது 18வது அதிகாரம் 13வது வசனத்திலே முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொல்லவன் இந்த காய்பாவே. தேவன் மரிக்கிறதற்கு முன்பதாகவே ராஜாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், இந்த ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொல்லவர் தான் இந்த காய்பாவு. அவரிடத்திலே முதலாவதாக கொண்டு போகிறார்கள். அங்கே விசாரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் பாருங்க, அங்கே பிலாத்து விசாரிக்கிறான் அவரை. பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். அவர் அவனுக்கு பிரதி உத்திரமாக நீர் சொல்லுகிறபடிதான், இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய பிள்ளைகளை ஆளும்படியாக அவர் பரலோக ராஜ்யத்துக்கு ராஜாவாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் சொல்லப்படுகிறது, பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவே என்று கேட்டார். அவர் அதற்கு பிரதி உத்திரமாக நீர் சொல்லுகிறபடிதான், அவர் ராஜாதான், இந்த உலகத்திலும் ராஜாவாகத்தான் இருந்தார். கடைசி மூச்சு வரையிலும் அப்படி ஜனங்களுக்காக செய்த நன்மைகளுக்காக எல்லா காரியங்களுக்காக அவர் மிகவும் வாஞ்சியும் வைராக்கியத்தோடு தேவாலயத்திலே கூட கடந்து போகிற வேளையிலே அங்க விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் கண்டு என்னுடைய வீடு ஜெப வீடு என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி அங்கே எல்லாரையும் அங்கே அடித்து விரட்டுகிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த பக்தி வைராக்கியத்தின்படியாய் தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த காரியங்கள் எல்லாம் முடிக்கும்படியாக அங்கே மிகவும் வாஞ்சியோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்கிறார்.
அங்கே ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே நின்று கொண்டு அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ராஜா இவர் மேல் ஒரு குற்றமும் இல்லையே, இவரை எப்படி நியாயந்திருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 23:5 பார்க்கும்போது, அதற்கு அவர், இவன் கலிலியோ தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூத தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். தேவன் செய்த இந்த நன்மையான காரியம், எல்லா வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார், மரித்துள்ள உயிரோடு எழுப்பினார், எல்லா விதமான வியாதிகளை மாற்றி ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு என்று அவர் சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனாலோ ஜனங்கள் கடந்த நாளிலே குருத்தோலையும் பிடித்து கொண்டு கழுதையின் மேல் பவனி வரும்போது ஓசன்னா என்று பாடின ஜனங்கள் அடுத்த 7 நாட்களுக்குள்ளாக அவருடைய மாறுகிறதை பாருங்கள். அப்படித்தான் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் எல்லாவற்றிலும் மௌனமாயிருந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், பிதாவாகிய சித்தம் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு அதை செய்கிறதை பார்க்கிறோம். அவர் கலிலியன் என்று சொன்ன உடனே சொல்லுகிறார், கலிலியோவிலே இனி ஒரு ராஜா இருக்கிறார், அவரிடத்திலே கொண்டு போங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே லூக்கா 23:6 சொல்லப்படுகிறது, கலிலியோ ஆம் பாருங்கள். அந்த நாளிலே ஏரோது கலிலியோவில் வந்திருந்தான். ஏரோது அவர் பிறந்த நாள், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்து அந்த நாட்களில் அவன் மிகவும் கலங்கினவன். நாரி எங்கே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து அந்த இடத்துல விசாரித்தவன். ஆனால் அவரை காண முடியாமல் போனது. இந்த நாட்களிலே அவர் காணும்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொல்லி அவன் மிகவும் ஆசைப்படுகிறதை பார்க்கிறோம். கலிலியா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலியன் ஆகியன் என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என்று அறிந்து அந்த நாட்களில் எருசலேமிலிருந்து ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பிவிட்டான். எருசலேமில் வந்திருந்த அந்த ஏரோது ராஜாவிடத்திலே அங்கே திரும்பவும் விசாரிக்கும்படியாக அவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, எந்த ராஜாக்கள் எப்படியெல்லாம் விசாரித்தாலும் அவர் பாவம் அறியாத பரிசுத்த தேவன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். அநேகர் உணர்ந்திருக்கிறோம், அநேகர் உணராதபடியும் இருக்கிறோம். அப்படி அல்ல. தேவன் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் அவர் வெளியரங்கமாக வெளிப்படையாக ஆக்கி நாம் நிற்க வேண்டிய இடங்களிலே, நாம் தலை குனிந்து நிற்க வேண்டிய இடங்களிலே என் இயேசப்பா போய் அவர்களுக்கு முன்பதாக நின்று அந்த இடத்திலிருந்து நம்மை தலைகளை நிமிரச் செய்கிற தேவனாய் அந்த நாட்களிலே ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கிறதை பார்க்கிறோம். இன்னும் 23:8 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 23:8. பாருங்கள், அங்கே ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசையாய் இருந்தான். அந்தபடியே அவரை கண்டு மிகவும் சந்தோஷப்படுகிறான். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை, அற்புதங்களை எல்லாம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதை கேள்விப்பட்டு அவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான். அவரோடு கூட இருக்கும்போது அநேக காரியங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் அங்கே வாஞ்சியோடு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலோ அநேக காரியங்களை குறித்து அவனிடத்தில் வினாவினார். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவனுக்கு முன்பதாக நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவருக்கு முன்பதாக அவர் மௌனமாயிருக்கிறதை பார்க்கிறோம். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவரை எப்படி ஆகிலும் சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும், அது ஒரு ஏம் தான், ஒரே எண்ணம்.
அதற்காகத்தான் அவர்கள் மிகவும் வைராக்கியத்தோடு யூதர்களாலே அவளை எழுப்பிவிட்டு ஜனங்களை மும்மரமாக அப்படி செய்ய பண்ணுகிறார்கள். அப்பொழுது ஏரோதோ தன் போர் சேவரோடு கூட அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்தில் அனுப்புகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒவ்வொருவராக விசாரித்து திரும்பவும் அவனுடைய பிலாத்துவினிடத்திலே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். தேவஜனமே, தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நாம் அதிகமாய் உணர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்களை தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்யும் போது, நம்ம வீளை விட்டு விலகும் போது தேவன் நம்மை மிகவும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், மிகவும் அன்புள்ள தேவன், நம்மிடத்திலே மிகவும் தயவுள்ள தேவன். நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் செய்து முடித்தவராகத்தான் கல்வாரி சிலுவையில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். எல்லா காரியத்தையும் செய்து முடித்தவராகத்தான் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அதான் அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரிகாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்தில் அனுப்புகிறான். அப்பொழுது பாருங்கள், 12வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வாசியுங்கள். அங்கே பாருங்கள், ஒருவருக்கொருவரால் பகையாய் இருந்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர் ஒன்றாகிறதை, அவர்கள் ஐக்கியமாகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பகைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாகத்தான், நம்மை போல மற்றவர்களை நேசிக்கும்படியாகத்தான் நமக்கு அந்த காரியங்களை தேவன் எழுதி வைத்து போகிறார். அதை நமக்கு அவருடைய அடிச்சுவடுகளை சுட்டி காட்டி போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நமக்கு பகை அல்ல. இந்த தேசத்தில் ஆனாலும் சரி, உலகத்தில் ஆனாலும் சரி, எந்த இடத்திலும் எல்லாருக்கும் முன்பதாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டுமானால் மற்றவர்களை குறித்து எந்த காரியமும் சொல்வதற்கு நமக்கு எந்த காரியமும் இல்லை என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். அப்படி இருந்தால் தான் தேவனுடைய அன்பு நமக்குள்ளதாக பரிபூர்ணமாக்கப்படும். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கிருபை நமக்கு உண்டாகும். அநேகர் சொல்லலாம், மற்றவன் அந்த காரியம் செய்தான், இந்த எப்படி எது சொன்னாலும் சரி அந்த காரியத்தை அதோடு நாம் விட்டு விடுவோமானால் நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் இடைப்படுவார், அதிகமாய் நம்மை தேற்றுவார். யார் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் எந்த காரியத்தை குறித்தும் இதையெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு மன தைரியம் நமக்கு உண்டாகும். அதுதான் தேவனுடைய பெரிய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 13-14 வசனங்களை வாசிக்கும் போது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், திரும்ப திரும்ப அதே தான் வருகிறது. பாருங்கள், அவரை நோக்கி ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பதாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்கள் ஒன்றையும் நான் காணவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எவ்வளவாய் ராஜாக்கள் விசாரிக்கிறார்கள், ஜனங்களுக்கு முன்பதாக விசாரிக்கிறார்கள், ஆனால் ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அநேகர் குற்றப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கடந்து வருகிற வேளையிலே எத்தனையோ ஜனங்கள் அவருக்கு முன்பதாக, சீமோன் பேதுரு கடந்து வருகிற வேளையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணுகிறார்கள், அவரை சுமக்கும்படி கொடுக்கிறார்கள். அப்படியாக பல காரியங்கள், பல ஜனங்கள் பல காரியங்களை சொல்லும் போதும் யூத ஜனங்கள் அவர் யாரை மிகவும் நேசித்தாரோ, யாரிடத்தில் மிகவும் அன்பு வைத்தாரோ அந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமாக அங்கே எழும்புகிறதை பார்க்கிறோம். இன்னும் 14-15 வசனங்களை விட வாசியுங்கள். 15-16 வசனங்களை வாசியுங்கள். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, உங்களை ஏரோதனிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவரிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி அவனை ஆனபடியினாலே இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் தண்டித்து இவனை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆனாலும் கூட அவர்கள் ஜனங்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் குற்றவாளி என்று மிகவும் திரும்ப திரும்ப அவர் மேல் குற்றங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். பாருங்கள், அப்பொழுதுதான் சொல்லப்படுகிற யோவான் 18வது அதிகாரம் 29வது வசனம்
பாருங்கள், அங்கே ஜனங்கள் அல்லேலூயா அல்லேலூயா, ஜனங்கள் அவ்விதமாய் தேவனை எப்படி ஆகிலும் கொலை செய்ய வேண்டும், அவரை கொலை செய்தே முடிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையும் வைராக்கியத்தோடு அவர்கள் நிற்கிறார்கள். ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், இவனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே. ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, இவன் குற்றவாளி இராவிட்டால், தேவன் ஒரு குற்றமும் செய்யாத தேவன், ஆனால் அவர் அங்கே சொல்லுகிறார், ஒரு குற்றமும் செய்யாதவனாயிருந்து குற்றவாளி இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டோமே என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு வைராக்கியமான காரியங்கள்! தேவஜனமே, வரும் நாட்களிலே தேவனுடைய வருகைக்கு முன்பதாக அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறும். பாருங்கள், கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய், அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக ஜனங்கள் எழும்புவார்கள். இந்த நாட்களையும் கூட நம்முடைய அருகாமை தேசங்கள் எல்லாம் பாருங்கள், அவருடைய ஊழியக்காரர்களை, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை எவ்வளவாய் காயப்படுத்த யாரும் கேட்க முடியாத காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுபோலதான் அவருடைய நாட்களிலும் நடந்தது. பாருங்கள், வேதத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம், நாம் தியானிக்கிறோம், ஆனால் ஒன்றும் நம்முடைய மனதில் நிற்கிறதில்லை. பாருங்கள், நம் மனம் போல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்ல, தேவனுடைய சமூகத்திலே நாம் உலகத்திற்கு ஒளியாக, தேவன் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஜனங்களுக்கு உப்பாக இருந்து செயலாற்றினது போல நம்மையும் ஒளியாகவும் உப்பாகவும் இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை உணர்ந்து தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி, தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து, என்ன செய்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் செய்வோமானால் எந்த காரியத்திலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் என்பதை இதனாலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். 31, 32 வசனங்களை வாசியுங்கள். அங்கே பார்க்கும்போது, அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயத்தின்படியே நியாயம் தீருங்கள் என்றார். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கனை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர் ராஜாக்கள் சொல்லி உள்ளார்கள், இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை, நீங்களே கொண்டு போய் அவன் உங்களுடைய நியாயத்தின்படி. அங்கே அவர் அப்படிதான் வருகிறது. ராஜாக்களுடைய நியாயங்கள் எல்லாம் போனது. ஜனங்கள் முந்திக் கொள்ளுகிறார்கள், எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் முந்தி பயங்கரமாக கூக்குரல் எழுப்புகிறார்கள், அங்கே கோஷங்களை போடுகிறார்கள். ராஜாக்களுடைய வார்த்தைகள் மீறி போகிறது ஜனங்களுடைய வார்த்தை. அதான் அங்கே பார்க்கிறோம். ஆனால் 32 பார்க்கும்போது, நாம் இன்ன விதமாய் மரிக்க போகிறோம் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லி இருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கும் எத்தனையோ வருஷங்கள், ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பழைய ஏற்பாட்டிலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. இப்படியாக தேவனுடைய மனுஷன் இங்கு வந்து பிறப்பார், அவர் இவ்வளவாய் பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பதை எல்லாம் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நம் முந்தின நாட்களிலே அந்த பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக அதை சொல்லுகிறது. நாம் இவ்விதமாய் மரணமாய் மரிக்க போகிறோம் என்பதை இயேசு குறிப்பாய் சொல்லி இருந்த அந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அப்படி சொன்னார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே மனுஷன் அல்ல, அவர் பிதாவுடைய சித்தம் செய்து முடிக்கிறவராக எல்லாவற்றுக்கும் தம்மை ஒப்பு கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதிலிருந்து தொடர்ந்து 40வது வசனம் வரையிலும் அவருடைய பல காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், அதை நான் வாசித்து விடுகிறேன். பாருங்கள், அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவே என்று ஒரு தடவை கேட்டால், 2 தடவை கேட்டார். ஆனாலும் திரும்பவும் இடத்துல கேட்கிறார்கள். மறுபடியும் அவனுக்கு அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவே என்று கேட்கிறார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நேரா இப்படி சொல்லுகிறீர், இல்லை சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி சொல்லும் உமக்கு சொன்னார்களோ என்று அப்படி திரும்ப கேட்கிற. பாருங்கள், நீர்தான் இப்படி கேட்கிறீரோ? அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜாக்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், உணர்ந்து கொள்ளுகிறார்கள். இது தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். அவருக்கு பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம்.
அதனாலே தான் திரும்ப அப்படி சொல்லுகிற வேளையிலே மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி இப்படி உமக்கு சொன்னார்களோ என்று சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். பிலாத்து மறுபடியும் 35 பார்க்கும்போது பிலாத்து பிரதி உத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள், நீ என்ன செய்தாய் என்றார். திரும்பவும் அவரை கேட்கிறார்கள், நானா ஒப்பு கொடுத்தேன், ஜனங்கள் அல்லவோ, அந்த யூத ஜனங்கள் அல்லவோ கொண்டு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி அவர் திரும்பவும் அதைத்தான் சொல்கிறார். பாருங்கள், இவ்விதமாய் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு பிரதி உத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று சொன்னார். தேவன் இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தார். இந்த உலகத்திற்கு ராஜாக வரவில்லை. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜனங்களும் பாவத்தில் அழிந்து கொண்டிருந்த நிமித்தமாக, பாவத்திலும் சாபத்திலும் மரித்து கொண்டிருந்த ஜனங்களை மீட்கும்படியாகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு பலி செலுத்தி அவர்கள் அந்த பாவத்திலிருந்து மீட்பை பெற்று கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிற போது அதற்கான ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அப்படியே அது பாவ நிவர்த்தி ஆகாதபடியினாலே ஒரே தரம் இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை மீட்கும்படியாக, நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களை மீட்கும்படியாகத்தான் அவர் அங்கே கல்வாரி சிலுவையிலே தம்மை அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது 37வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, அந்த வசனத்தை மிகவும் கவனமாய் பார்க்கிற வேளையிலே, அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்று கேட்டார். இயேசு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான், நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய சத்தியத்தை அறியும் போது, அவருடைய வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும் போது, அந்த வசனமாகிய வித்து நம்முடைய நல்ல நிலமாகி இருதயத்தில் விழுந்து அது முளைக்கும் போது, அது நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஒரு பூமியிலே ஒரு விதை போட்டால் அது முளைத்து வரும்போது அது தனி நல்ல ஒரு மேனியை கொடுக்கிறது போல, அவருடைய வசனமாகி அந்த விதை நமக்குள்ளே விழுந்து அது முளைக்கிற வேளையிலே அது மிகவும் அது பலன் உள்ளதாய், ஜனங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. அந்த வசனம் அவளை மாற்றுகிறது, அவருடைய மனதை புதிதாக்குகிறது. கிறிஸ்துக்குள்ளே அவள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அந்த காரியத்தை தான் அங்கே பார்க்கிறோம். நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியமாய் நடக்கிறவள்தான் அந்த சத்தியத்தை கேட்க முடியும். நம் மனம் போல நாம் வாழ்ந்தோமானால் அவருடைய சத்தியம் நமக்குள் கிரியை செய்ய முடியாது. பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, தேவ சமூகத்திலே நாம் ஒன்றுமில்லை ஏசப்பா, உங்க சித்தப்படி. நேற்றைய தினத்திலும் கூட ஏசப்பா ஜெபம் பண்ணுகிற வேளையிலே சொன்னார், இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் என்னுடைய சித்தப்படி அல்ல, பிதாவின் சித்தப்படி என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா என்னுடைய சித்தப்படி அல்ல கர்த்தாவே உங்க சித்தப்படி என்னை நடத்தும் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய ஏராளமான இக்கட்டுகள், நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, இடுக்கவும் வழி நெருக்கவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. நெருக்கமான பாதை தான், இடுக்கமான பாதை தான் ஜனங்களுக்கு உள்ளது. நம்முடைய விசாலமான பாதையிலே நம்மால் ஓட முடியாது. ஓடினால் அந்த முடிவிலே அந்த நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் நாம் மாற முடியாது. அதான் அந்த இடுக்கமும் நெருக்கவுமான வாசல் வழியாய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளும்படியாக, சகித்து கொள்ளும்படியாக, எல்லாவற்றிலும் மிகுந்த தாழ்மையாக இருந்து எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெருமை பாராட்டுவதற்கு நம்மளை ஒன்றுமில்லை. இங்கே நாம் கடந்து வந்து ஆராதிக்கிறது நாம் என்னுடைய பலத்தினால், என்னுடைய சக்தியினால் என்று சொல்வதற்கு நாம் ஒன்றுமில்லை. தேவன் நம்மேல் வைத்த மகா கிருபை என்பதை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக கடந்து வந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கிற வேளையிலே
நாம் இவ்வளவாய் தேவனுடைய சமூகத்தை எத்தனையோ ஜனங்கள் படித்து நல்ல அறிவோடு இருக்கிறவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், என்னென்னமோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவளுக்கு இந்த ஞானமானவருடைய இருதயத்திலே போகிறதில்லை பாருங்கள். ஆனால் நம்மை போல பேதைகளை தெரிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள். நாம் கடந்து வந்த பாதைகளை அநேக இடங்களிலே நாம் போகிற வேளையிலே படிப்பறிவற்ற மனுஷர்கள், அதான் இயேசு கிறிஸ்து ஒன்றுக்கும் உதவாத மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் தான் அவருடைய சீசர்களாக மாற்றினார். அவர்கள் கடந்து போன இடங்களெல்லாம் திரளான ஆத்துமாக்களை அவர்களை கொண்டு தேவன் ரட்சித்தார் பாருங்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்புகிற அந்த ஒரு காரியம், நம்முடைய ஒவ்வொருடைய நிமித்தமும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுக்கென்று ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவளை மீட்டுக்கொண்டு அவர்களுடைய மேய்ப்பு அந்த ஆடுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த பாடு மரணங்களை நாம் சிந்திக்கிறோம். அநேக ஆண்டுகளாக நாம் சிந்திக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில 55, அதில் ஒரு 20 விட்டால் கூட 30-35 வருடங்கள் நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் 32 அல்ல 80 வருஷம் சிந்தித்தாலும் கூட அதில் மாற்றம் இல்லாமல் இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் மாறி கிறிஸ்துவுக்கு என்று வாழ்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். இந்த உலகம் ஒன்றும் நமக்கு சதம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது, எந்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கை இந்த ஜீவன் கடந்து போகும், நாம் எப்பொழுது இந்த பூமியை விட்டு மாற்றப்படுகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாளை காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி என்பது நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது. அடுத்த நிமிடம் நம்முடையதல்ல. ஆனால் நாம் ஜீவிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை உணர்ந்து, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு, அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், நாம் வேலை செய்ய வேண்டும், நாம் கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆனாலும் கூட எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு முன்பதாக அவர் மாதிரி வைத்து போனார். அதை நாம் பின்பற்றுகளாக இருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றார். இயேசு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான், நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லி அங்கே பிலாத்துவினிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த 2 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவர் 38-39 வசனங்கள். யோவான் 18. அங்கே கேட்கிறான். எல்லா பண்டிகை தோறும் நமக்கு ஒருவரை விடுதலையாக்குகிறது பழக்கமான காரியம். இந்த நாளிலே இயேசுவை நாம் விடுதலையாக்குகிறேன், அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்று சொல்லி அங்கே ராஜா சொல்லும்போது, ஆனால் அவர்கள் ஒப்புக்கூடவில்லை. அவர் சொல்லுகிறார், ஒருவன் விடுதலையாக்குகிறது, விடுதலை பண்ணுகிறது வழக்கம் உண்டு. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டோ என்று கேட்கிறார். ஆனால் அப்பொழுது அவர்கள் எல்லோரும் இவனை அல்ல, பரபாசை விடுதலை செய்யும். தேவன் ஒரு குற்றமும் செய்யாத தேவனை இங்கே அவருடைய வார்த்தையின்படி, இது அவருடைய சித்தப்படி அவர் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் பரபாசு கொலை செய்யப்பட்டு அவன் ஜெயிலில் இருக்கிறவனை விடுதலையாக்கும்படியாக அவன் மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். அப்படி கள்ளனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் தான் இந்த உலகம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆனால் தேவ ஜனமே, நாம் அதில் உணர்வுள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய காரியங்களை நாம் முந்திக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்ம இந்த நாட்களிலே அதை தகுதிப்படுத்தும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிற பாருங்கள். இன்னும் நாம் பார்க்கும்போது யோவான் 19 அதிகாரம் 1 முதல் 19 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வானால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்களினால் ஒரு முள்ளை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான அங்கி அவனுக்கு உடுத்தி, யூதருடைய ராஜா வாழ்க என்று சொல்லி அங்கே அவரை கையினால் அடிக்கிறார்கள் பாருங்கள். இவ்வளவாய் ஒரு குற்றமும் அறியாத இயேசு கிறிஸ்து
எவ்வளோ பாடுகளுக்கு உட்படுகிறார். எதற்காக? நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக. இந்த உலகத்தில் வந்து பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை நீக்கும்படியாக, சாபங்களை நீக்கும்படியாகத்தான் அவர் இவ்வளவு பாடுபடுகிறார். அவர் இவ்வளவு பாடுபட்டு நம்மை அன்பு வைத்து நம்மை அணைத்து அரவணைத்து வழிநடத்துகிற தெய்வம் பாருங்கள். அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். யூதருடைய ராஜா என்று சொல்லி அவர் முள்ளினாலே ஒரு முடியை பின்னி என்று சொல்லப்படுகிறது. முள்ளினாலே முடி பண்ணி அவருடைய தலையிலே சிரசிலே வைத்து அடிக்கும் போது அந்த முட்கள் அவருடைய கண்களிலேயும் பல இடங்களிலேயும் அவர் குத்துண்டு போகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான நிலைமையிலும் தேவன் எல்லாவற்றையும் சகிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள். அது தேவனுடைய பிதாவானோர் அவர் கொடுத்த அந்த ஒரு கிருபை. எந்த காரியத்திலும் முறுமுறுப்பில்லாதபடி, ஒரு வெறுப்பில்லாதபடி, எதிர்த்து பேசாதபடி அவர் அங்கே தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவ்வளவாய் முள்முடியை பின்னி அவர் சிரசில் மேல் வைத்து ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, சிவப்பான அங்கி. தேவன் பாருங்கள், மற்றவர்கள் உடுக்கிற சிவப்பான அங்கியை ஏளத்தனையாய் அவரை திருப்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாவம், எவ்வளவு அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி எவ்வளவாக அவர் பாடுபடுகிறார் என்பதை நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 4வது வசனம் பார்க்கும்போது, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படி இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்று இவ்வளவு பரிகாசம் பண்ணி அடிக்கப்பட்டு அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு அவரை வெளியே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனாலும் 5வது வசனத்திலே இயேசு முள்முடியையும் சிவப்பு அங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்கிறார். பாருங்கள், எவ்வளவு பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே. என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்து பார்க்கும்போது, நான் செய்த பாவங்கள், நான் செய்த அக்கிரமங்கள், என்னுடைய வாய் அதறி பேசின காரியங்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தின காரியங்கள், அதையெல்லாம் நினைக்கும் போது தேவன் என்னை மீட்கும்படியாக எவ்வளவாய் அங்கே பாடுபடுகிறார் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்த குற்றங்களுக்கு தக்கதாக இன்றைக்கு ஒருவன் ஒரு தவறு செய்தானால் அவனை போலீஸிலே பிடித்து அவனை எப்படியெல்லாம் விசாரிக்கிறார்கள். நாம் செய்த தவறுகள் தப்பிதங்களை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டபடியினால்தான் நாம் இந்த நாளிலே இவ்வளவாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்க முடிகிறது. நாம் செய்த பாவங்களை அவர் நினைத்தால் நாம் நிலை நிற்க முடியாது. அவைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் பாருங்கள். அதன் கடந்த நாட்களில் நாம் செய்தியிலே வாசிக்கும் போது கூட நாம் 2 பேர் ஒருவனுக்கு கடன் பட்டிருந்தார்கள். ஆனால் ஒருவன் பெரிய கடற்காரனாய் இருந்தான். அவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் மன்னித்தார். மன்னித்து அவனை ஜீவனோடு விட்டார். எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் பாருங்கள். அவன் போகிற வேளையிலே கொஞ்சம் பணம் அவனிடத்திலே கடன் கொடுத்தவனுக்கு அவன் தயவு காட்டாதபடி அவனை கொடூரமாக அங்கே சிக்ஷிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் திரும்ப அந்த ஊழியக்காரன் வந்து அவனை திரும்ப அந்த மன்னித்து விட்டதை கூட திரும்ப அவன் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக அல்ல, தேவன் நம்முடைய பாவங்களை சாபங்களை எல்லாம் ஒரு தடவை அவர் மன்னித்து விட்டாரானால் அவ்வளவுதான். அதற்கு பிற்பாடு அந்த காரியத்தை அவர் நினைக்கவே மாட்டார். மனுஷன் ஒரு தவறு செய்தால் அதை நாம் அவனை காணும் போதெல்லாம் நாம் அதை திரும்ப திரும்ப அவனிடத்தில் சொல்லுவோம், மற்றவரிடத்தில் சொல்லுவோம். அப்படி அல்ல, தேவன் அந்த காரியங்களை எல்லாம் மன்னித்து மறந்து விடுகிற தேவன், எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம். அதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27 முதல் 33 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசியங்கள் வாசித்து முடிக்கலாம். ஆமென். பாருங்கள், அங்கே திரளான ஜனங்கள் அவரை இவ்வளவாய் நியாயம் விசாரித்து 5 இடங்களிலே 4 ராஜாக்களை வைத்து விசாரித்து அவர் வெளியே வருகிற வேளையிலே திரளான கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின்னாக சென்றார்கள். இந்த நாட்களையும் அப்படித்தான் அநேகர் இந்த நாட்களே
புலம்பி இவ்வளவாய் தேவன் பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய மீட்பை தந்தாரே, நமக்கு ஒரு சமாதானத்தை தந்தாரே, நமக்கு ஒரு சந்தோஷத்தை தந்தாரே என்று நினைக்காதபடி இன்றும் அவர் சிலுவை சுமக்கிறவராகத்தான் நினைத்து கொண்டு அநேக ஜனங்கள் அவருக்கு பின்பாக கடந்து போகிறார்கள். அதுபோலே தான் இங்கே திரளான ஜனங்கள் அன்று கூடி அவருக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் இந்த நாளில் மரித்த இயேசுவுக்காக நாம் அழுது கொண்டிருக்கிறவர்களாக அல்ல, நம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாக, நம்முடைய தேவைகளுக்காக, நாம் கடந்து போகிற பாதையிலே தேவன் நம்மை வழிநடத்தத்தக்கதாக தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே அவர் கண்ணீரோடு அவர் அழ வேண்டும் என்று அவர் வேதத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களிலே தேவன் அவ்விதமாய் அந்த வார்த்தைகளை அவர் கடைசி நேரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி கடைசி நாட்களிலே பயங்கரமான ஆபத்துகள், அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அவருடைய கடைசி வருகைக்கான நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் வாசலருகே வந்த விதமாய் இந்த நாட்களில் உலகில் அநேக சம்பவங்கள் நம்மை மிகவும் நெருக்குகிறது. நாம் கவலைப்படுகிறவர்களாக அல்ல, நான் கண்ணீர் விட்டு அவைகளுக்காக அழுகிறவர்களாக அல்ல, நம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆகிலும், நம்முடைய தேசத்தின் ஜனங்களை எப்படி ஆகிலும் ஒரு சிலர் ஆகிலும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய அந்த வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காகத்தான் அங்கே அழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அதன் 30வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். அவருடைய வருகையின் நாட்களிலே அவ்வளவு பெரியதமான காரியங்கள் சம்பவிக்கும். பாருங்கள், அந்த நாட்களில் போய் மலைகளிலும் குன்றுகளிலும் ஒதுங்கி எங்களை மூடிக்கொள்ளுங்கள், அவ்வளவு பெரிய கொடூரமான காரியங்கள் நடைபெறும் அந்த அந்தி கிறிஸ்துவின் காலங்களிலே. ஆனால் அதை தப்பிக்கொள்ளும்படியாகத்தான் தேவன் கெப்சமனே தோட்டத்திலே கடந்து போகிறதுக்கு முன்பதாக சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து செபியுங்கள் என்று. நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள், நம் கொஞ்சம் வயது செல்லும்போது நமக்கு ஒரு காரியம் பேச முடியாது, நிற்க முடியாது, தேவ சமூகத்தில் வர முடியாது. ஆனால் தேவன் தந்திருக்கிற அந்த சுகத்தோடு பலனோடு இருக்கிற நாட்களில் நாம் அதிகமாய் தேவனை ஆராதித்து இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்குள்ளதாக நம்ம வைத்து கொள்வோமானால், பத்திரப்படுத்தி கொள்வோமானால், பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுவார். அது அடுத்த வசனம் சொல்கிறது, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். அவர் அந்த 33.5 வருடம் அந்த நல்ல வயதிலே தேவன் இவ்வளவாய் ஒரு குற்றமும் செய்யாத தேவனை இவ்வளவு பாடுகளுக்குள்ளாக படுத்தினார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அது பச்சை அவரை பட்ட மரம் என்றும் நம்மை பச்சை மரம் என்றும் அவர் பட்ட மரம் என்றும் சொல்லுகிறார். அவர் பச்சை மரம், நம்மை பட்ட மரங்கள் என்று சொல்லுகிறார். நம்மை மண்பாண்டங்கள் என்று அவர் நினைவு கூறுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளிடத்தில் எவ்வளவு அன்பு கூர்ந்து அதை சொல்லுகிறார் என்று பாருங்கள். அது 32, 33 வசனங்களை வாசிக்கும் போது, குற்றவாளிகளாகிய 2 பேர் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அவரோடு என் குற்றவாளிகள் ஒருவன் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டி கொண்டு போகிறார்கள். பாருங்கள், குற்றவாளிகளோடு கூட கடந்து போகிறார். அது கபாலஸ்தலம் என்ன சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியுமாக அவர்கள் அங்கே அவரை சிலுவையில் அறைகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாட்களிலும் நாம் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நாம் திரும்பி பார்ப்போமானால், நாம் இவ்வளவு தூரம் வருவதற்கு நாம் ஒன்றுமில்லை, நானும் என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார், அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது என்பதை நாம் உணர்ந்து தேவ சமூகத்திலே தேவன் இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இவ்வளவு துக்கங்களை சுமந்து கொண்டார். அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் வரும் நாட்களிலே இன்னும் அதிகமாய் அதிலிருந்து நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.